எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா வந்து உங்களுக்கு நைட்டி வந்து மேல் தையல் எப்படி போடலான்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வந்து நைட்டி இருக்குன்னா புது நைட்டி வந்து தையல் மேல் தையல் போட்டுக்கிறணும். மேல் தையல் போட்டானா தான் பிரியாமல் இருக்கும் நமக்கு. இதை வந்து பரட்டி விட்டுருங்க. தையல் பாருங்கள், நம்ம ரெடிமேடாக வாங்குறது தையல் வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், ஓட்டு தையல் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம தையல் போட்டுக்கிறணும். தையல் எங்கே போடணுன்னா இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டர் ரெண்டையும் போடுங்க. ரெண்டு பக்கம் ஷோல்டர்லையும் தையல் போட்டுக்கிறணும். ரெண்டு ஷோல்டரையும் போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த ஆம்கோல் இந்த கை ரெண்டுக்கும் போட்டுடணும். போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக சைடு ரெண்டு பக்கம் சைடும் போடணும். ஹைட்டு வந்து நம்ம வந்து ஹைட் வந்து எவ்வளோ மடிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிறணும். எவ்வளோ ஹைட்டு மடிக்கணும், 2 அங்குலம் மடிக்கணுமா 3 அங்குலம் மடிக்கணுமான்னு இந்த கீழே வந்து தையல் போட்ட பிறகு மடிச்சுக்கலாம். தையல் வந்து பழகிறதுக்கு இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சுக்கெல்லாம் வந்து இந்த மேல் தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டும் அடிச்சுக்கோங்க. அடிக்கும்போது இப்படி ஒரு ரஃப் மாதிரி விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தையல் இது எடுங்க. 2 ஷோல்டருமே அடிச்சிடுங்க. அப்படி ஒரு தையல் மேலே தூக்கி விட்டோம்னா தான் ஸ்ட்ரைட்டாக அடித்தோம்னா நமக்கு வந்து பிரிஞ்சிடும். இது நிப்பாட்ட போகிற இடத்துல இப்படி தூக்கி மேலே போச்சு, கீழே 2 தையல் பின்னாடி முன்னாடி ஒரு தையல் அப்படி போட்டு எடுத்துருங்க. ஷோல்டரும் மறக்காமல் ஷோல்டர் தையலை போட்டுட்டு நமக்கு எப்பயும் ஸ்ட்ரைட் தையல். கை வந்து இப்போ வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு கை இப்படி இருக்கும். மெலிசாக இருக்கவங்களுக்குன்னா கொஞ்சம் 1 அங்குலமோ 2 அங்குலமோ வந்து இங்கே வந்து டைட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து தையல் மேலே தான் அடிக்க போகிறேன். தையல் மேலேயே அடிங்க, பிரியாது. அப்போ தான் நான் உங்களுக்காக காலையில் பெடலில் பார்த்து சொல்லித்தரேன். அப்போ தான் வந்து மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார் ஃபிட் பண்ணி அடிப்பேன். கற்றுக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு காலில் பெடல் பண்ணி சொல்லித்தரேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க மிஷின் வாங்கும்போது பழைய மிஷின் கிடச்சா கூட நீங்கள் மெக்கானிக்கிட்ட சொல்லி வந்து பழைய மிஷின் கூட வாங்கி தருவாங்க. புது மிஷின் உடனே வாங்கி தைக்கணும்னு இல்லை. செகண்ட் ஹேண்டுனா ஒரு 2000 அவ்வளோதான் இருக்கும். 2000 இல்லை 2500 கிட்ட இருக்கும். புது மிஷின்னா 6500 கிட்ட வந்துருச்சு சின்ன மிஷினே. அதனால் வந்து நீங்கள் புதுசு வாங்க முடிஞ்சால் புதுசே வாங்குங்க. வாங்க முடியாதவங்க செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கி கற்றுக்கிட்டு நல்லா படித்த பிறகு கூட நீங்கள் ஒரு புது மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போத்தாலாம் அப்படி தான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு லோன் போட்டுக்கிட்டேன். அந்த காலத்தில் ஒரு மிஷினோட விலையே 1200 ரூபா தான். அப்போயே மெரிட்டு தான் வாங்கினேன். மெரிட் வந்து நல்ல கம்பெனி. மெரிட் வாங்க, மெரிட்டு உஷாலாம் வாங்குங்க. இப்போ அப்பத்தாட்ட வந்து ஒரு 4 மிஷின் இருக்குது. அதில் வந்து 2 மிஷின் வந்து உஷா, 2 மிஷின் வந்து மெரிட்டு. பாருங்க, லாங் தையல் பழகுறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு இந்த நைட்டி எல்லாம் போட்டு நீங்கள் கற்றுக்கிடலாம். இப்படி போட்டு ஒரு பையல் போட்டு இது தூக்குங்க. அப்படி பின்னாடி வாங்க, அப்படி முன்னாடி விடுங்க. வந்து 2 பக்கம் சைடும் வந்து நல்லா நீங்கள் தைங்க, பொறுமையாக தைங்க. ஆனால் கோடு அவசரப்படாமல் இந்த தையல் மேலேயே தைங்க. ஏன்னா அதில் வந்து கோடு இருக்குது. அந்த தையல் மேலேயே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் தையல் வந்துடும். அதனால தான் உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து நைட்டியில் வந்து தையல் போட்டு காமிக்கிறேன். புது நைட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் ஏதாவது நைட்டி பழைய நைட்டி இருந்தாலும் அது கூட தைச்சிக்கலாம் தையல் மேலே. இன்னொரு நாளைக்கு நைட்டி கட் பண்ணி தைக்கும்போது அது தனி வீடியோ போட்டு தரேன். ஒன்றா கற்றுக்கலாம். இன்ஸ்கர்ட்டில் நம்ம பழகும்போது ஸ்ட்ரைட் தையல் நிறைய வரும். 6 பாட்டு 7 பாட்டு 8 பாட்டு
வந்துருச்சா? நம்ம வந்து இப்போ வந்து ஆம்கோல் அடிக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஆம்கோல் தையல் பண்ணணும். ஆம்கோல் தையல் மெயினாக சில பேருக்கு வந்து பிரிஞ்சிரும். அங்கே டாட்டு தையல் போட்டு தான் நீங்கள் வரணும். சும்மா அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடமாக வந்துடும். இது வந்து ரவுண்டு தையல் வருது பார்த்தீங்களா, ஆம்கோல். அதான் நம்ம வந்து ரவுண்டு தையல் கற்றுக்கிட்டோம். திரும்பும் அப்படி பொறுமையாக ஒன்று ஒன்றா பிடிச்சி தைங்க. இந்த ஜாயிண்டில் வந்து நம்ம விட்டுடலாம். இந்த இடம் வரணும் பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த எண்டில் வந்து அப்படி பாடி அப்படி ஒரு போய் மேலே அப்படி தூக்கி அப்படி அப்போ தான் உங்களுக்கு வந்து தையல் ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்னொரு கை போட்டுக்கலாம். ரெடிமேட் தையல் வாங்கினோம்னா பிரிஞ்சிடும். எப்பயுமே ரெடிமேட் எடுத்துட்டோம்னா டாப்ஸு, இன்ஸ்கர்ட் இதெல்லாம் வச்சிங்கன்னா மேல் தையல் போட்டு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட மிஷின் வந்து நமக்கே தையல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே தைச்சிக்கலாம். அதனால தான் அந்த தையல் மேலே நம்மளை போட சொல்கிறது. ஏன்னா அவங்க தையல் வந்து ஓட்டு தையல் மாதிரி வந்து நல்லாவே இல்லை. ரெடிமேட்லாம் அப்படி தான் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதெல்லாம் இப்படி தள்ளிடணும். தள்ளிட்டு அடி துணியும் சிக்கிடக்கூடாது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு கவனமாக போடணும். அவ்வளோதான். இந்த எண்டில் வந்தோடனே முடிச்சிட வேண்டியதான். இப்போ தையல் வந்து வச்சுருக்கோம். இப்போ திருப்பிடுவோம். இந்த ஜிப்பு இருக்குது பாருங்கள், இந்த ஜிப்பில் வந்து இதில் வந்து ஒரு தையலை போட்டுக்கிறோம். ஏன்னா அது பிரியாமல் இருக்கும். வந்து இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுறணும். மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்கணும். பாருங்க, போட்டு இந்த அடியிலையும் பார்த்துக்கணும். நம்ம தையல் வந்து அடியில் போகுதான்னு. இந்த இடம் திருப்பணும். திருப்பி இங்கே வி ஷேப் வருதா, இந்த வி ஷேப்பில் வந்து ஒரு 4 குத்து இந்த வி ஷேப்பு போடணும். இப்போ வந்து ஜிப்பு இருக்கும், பார்த்து அடிக்கணும். இது வரையும் தான், இது வரையும் அடிச்சுக்கிற போகிறோம். நமக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதனால் இது வந்து நம்ம அடிச்சுக்கிறோம் ஜிப்பு கிட்டையெல்லாம்.
ஹைட் வந்து இந்த அளவுக்கு 2 அங்குலம் வந்து பாருங்கள் இன்ச்சி டேப் வச்சுக்கணும். கரெக்டாக 2 அங்குலம். இப்போ வந்து 2 அங்குலம் அளவுக்கு நம்ம வந்து ஹைட் வந்து கம்மி பண்ண சொல்கிறாங்க. கம்மி பண்ணிக்கணும். பழகும்போது 2 அங்குலம் கம்மி பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு ஜானுக்கு ஒருக்கா 2 அங்குலம் நம்ம இப்படி அளந்துக்கிறணும். அளந்துக்கிட்டு தான் இந்த ஓரத்தில் தான் தைக்கணும். தையலை பாருங்கள், இந்த ஓரத்தில் தான் தைக்கணும். இங்கிட்டு தைக்கக்கூடாது. இங்கெல்லாம் தைச்சோன்னா இப்படி இது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அளந்து தான் தைக்கணும். புதுசாக தைக்கிறவங்க இன்ச்சி டேப் வச்சு அளந்து தான் கொஞ்சம் அளந்து தான் கரெக்டாக தைக்கணும். அளக்காமல் இஷ்டம் தைச்சிட்டாங்கன்னா 1.5 வந்துடும், 2.5 வந்துடும். அப்புறம் கோணமானலாம் பில் மாதிரி வந்துடும், அசிங்கமாக வந்துடும். அதை வந்து நம்ம பழக தொட்டிக்கும் நம்ம அளந்து தான் இன்ச்சி டேப் வச்சு அளந்து தான் தைச்சிக்கிறணும். நம்ம அப்புறம் பழக எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட வேண்டியதான். 2 அங்குலம் 3 அங்குலம்னா தோராயம் அடிச்சிட வேண்டியதான். பாருங்கள் அழகாக வந்துடும். 2 அங்குலம்னா ஸ்ட்ரைட்டாக 2 அங்குலம் தான் வரும். அவ்வளோதான், ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அந்த 2 அங்குலத்துலேயே வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து அப்படி தூக்கி ஒரு டாட்டு தையல் போட்டு அப்படி அவ்வளோதான். நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும், பிசுறு இல்லாமல். நைட்டி மேல் தையல் போட்டு காமிச்சிட்டேன்ப்பா. எப்படி போடணும், எவ்வளோ ஹைட்டெல்லாம் கம்மி பண்ணணும்னு காமிச்சிட்டேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.